දැන් මේ කාර්ය පිළිබඳව අපි දමිළ භාෂාවෙන් තොරතුරු දැන ගැනීම අත්‍යවශ්‍යයි. ඒ නිසාම සමාජ ආරක්ෂණ ව්‍යාපෘතියේ නියෝජ්‍ය ව්‍යාපෘති අධ්‍යක්ෂ එස්.යු. චන්ද්‍රකුමාරන් මැතිතුමන්ට අපි ආරාධනා කරනවා අපේ දෙමළ ප්‍රජාව ආමන්ත්‍රණය කරන්නට. ஆம் நலன்புரி நன்மைகள் சபையினுடைய தலைவர் அவர்கள் கூறிய விடயங்களை தமிழ் மொழி மூலமாக விரிவாக விளக்கப்படுத்தலாம் என்று நம்புகின்றேன். 2023ஆம் ஆண்டு அஸ்விஸ்ம வேலைத்திட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது சேகரிக்கப்பட்ட தரவுகள் யாவும் மீள புதுப்பிக்கப்பட்டு சரிபார்க்க வேண்டிய தேவை உங்களுடைய நலன்புரி நன்மைகள் சபை சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் 34 லட்சம் விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அதிலே அதிகூடிய நன்மை பெற்றவர்கள் 18 லட்சம் பேர் நன்மை பெற்றிருந்தாலும் 16 லட்சம் பேர் அந்த தெரிவுக்கு உள்வாங்கப்படவில்லை. அவை அது தொடர்பாக அவர்களுடைய தகவல்களையும் ஏற்கனவே நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களையும் ஏற்கனவே நன்மை கிடைக்காமல் போனவர்களுடைய தரவுகளையும் மீள சரிபார்த்து அவர்களுடைய புதிய தகவல்களின்படி இந்த திட்டத்திலே அவர்களுக்கு நன்மை வழங்குவதற்காகத்தான் இந்த தகவல்களை மீள் சரிபார்க்கின்ற வேலை திட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த வேலை திட்டமானது நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை இந்த வேலை திட்டம் நடைபெறும். அந்த காலவேளையிலே ஏற்கனவே நாங்கள் கூறியது போல 2022-23 விண்ணப்பித்தவர்கள் மாத்திரம் தங்கள் தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு புதுப்பிப்பதற்கு இலகுவாக அவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அறிந்தது போல அவர்களுக்கு நாங்கள் ஒரு QR கோட் வழங்கி இருக்கிறோம். அந்த QR கோட் வழங்கலின் மூலமாக அவர்களுடைய தரவுகளை அவர்கள் தங்களுடைய அடையாள அட்டை மூலமாக அல்லது இந்த QR கோட்டின் மூலமாக எங்களுடைய தரவுத்தளத்திலே வழங்கப்படுகின்ற சேவைகளை அதாவது ஆன்லைன் மூலமாக தங்களால் ஏற்கனவே வழங்கப்பட்ட தகவல்களை சரிபார்த்து அந்த தகவல்களிலே ஏதாவது மாற்றங்கள் இருப்பதாக அவர்கள் உணரும் பட்சத்திலே அவர்கள் நேரடியாகவே தங்கள் தகவல்களை தரவேற்றம் செய்வதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறாக ஆன்லைன் மூலம் தரவுகளை தங்கள் வீடுகளில் இருந்து செய்ய வசதியற்றவர்களுக்காக விதாதா சென்டர் மூலமாக அல்லது ஏதாவது ஆன்லைன் வசதியுள்ள ஏதாவது ஒரு நிலையத்தின் மூலமாக வழங்க முடியும். நாங்கள் கூடுதலாக உற்சாகப்படுத்துகின்றோம். அவர்கள் தாங்களாகவே ஆன்லைன் பிளாட்ஃபார்மிலே இதை தகவல்களை சரிபார்ப்பதற்கும் ஒப்பேற்றுவதற்கும் அவ்வாறு தங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலம் செய்வதற்கு வசதி இல்லையென நினைப்பவர்கள் நேரடியாக தங்களுடைய மாற்றங்களை பற்றிய தகவல்களை பிரதேச செயலாளர் அலுவலகத்திலே இருக்கின்ற அதாவது நலன்புரி நன்மைகள் செயலுடைய தகவல் பிரிவு இருக்கிறது, அங்கு சென்றும் இந்த தரவுகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அவை எங்களுடைய இந்த எதிர்பார்ப்பு ஏற்கனவே கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக தரப்பட்ட தகவல்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அவை அந்த மாற்றங்களை திரும்ப அவதானித்து அந்த மாற்றங்களுக்கு பின்னர் வரக்கூடிய வறியவர்களையும் மிக வறியவர்களையும் அஸ்விஸ்ம திட்டத்திலே தொடர்ந்து வழங்குவதற்கான ஒரு செயற்பாடு தான் இது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி. ಸ್ತುತಿ ಸಮಾಜ ಆರಕ್ಷಣ ವ್ಯಾಪೃತಿಯೇ ನಿಯೋಜ್ಯ ವ್ಯಾಪೃತಿ ಅಧ್ಯಕ್ಷ ಎಸ್.ಯು. ಚಂದ್ರಕುಮಾರನ್ ಮತ್ತಿತು